மாலை 4:30 மணிக்கு மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் முதலமைச்சர் விஜய் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எந்தெந்த கோரிக்கைகள் மிக பிரதானமாக முன்வைக்கப்படலாம்? அதேபோல் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க திட்டம் என சொல்லப்படுகிறது. எனவே அவர்களிடமும் கோரிக்கைகள் ஏதேனும் வலியுறுத்தப்படுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிரஞ்சன், பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வரை செல்லும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பிறகு 1 மணி நேரம் மீண்டும் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகாக ஒரு 6:30 மணி போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்துவார். அதில் பெரும்பாலும் மரியாதை நிமித்தமான ஒரு கோர்ட்டசி சந்திப்பாக இருக்கும் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து அந்த கோரிக்கை மனுவை வழங்குவார். குறிப்பாக நிதி ஆதாரம் சார்ந்த முக்கிய விஷயங்களை அவர் அந்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் முக்கியமான தமிழ்நாட்டிற்கான நலன் சார்ந்த விஷயங்களுக்கான கோரிக்கைகள் என்பதும் பிரதானமாக முன்வைக்கப்பட இருக்கின்றது. பிறகு வேறு எந்த ஒரு அஜெண்டாவும் அவரிடம் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அவர் நேரடியாக தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு அவர் ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலை டெல்லி JNUவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சி என்பது நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு சோனியா காந்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை சந்தித்து விட்டு பிறகு அங்கிருந்து நேராக விமான நிலையம் சென்று சென்னை திரும்பி விடுவார் என்பதாகத்தான் இப்பொழுது வரை இருக்கக்கூடிய ஷெட்யூலாக இருக்கின்றது. இந்த இதில் வேறு எந்த ஒரு மாற்றங்களும் தற்பொழுது வரை செய்யப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்த சந்திப்பு என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலும் பிரதானமான அம்சமாக அமைந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.